ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்லேருந்து ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அண்டர் அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2025 to 2026 கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் ஓவர் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா 9800 பிரான்ச்சில் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எலிஜிபிள் சிட்டிசன்ஷிப் இந்தியன் சிட்டிசனில், ஓகேங்களா? ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அது வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு நான் அந்த வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்பை தான் எடுக்கிறாங்க, பர்மனெண்ட்டாக எடுக்கலை. ஜஸ்ட் 1 year ட்ரைனிங் மாதிரி தான் உங்களுக்கு இது. பட் ஆனால் உங்களுக்கு எலிஜிபிளான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அது மாதிரி நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 23/9/2025. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 12/10/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3500 வேகன்சி கொடுத்துருக்காங்க, சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம தமிழ்நாடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா 394 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 3500. நம்ம தமிழ்நாடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 394 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யாரெல்லாம் எலிஜிபிளாக கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி 18+ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் வந்து 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 27 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, கேஸ்ட் வைஸ். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே படிச்சவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? கிராஜுவேட் கண்டிப்பாக டிகிரி முடிச்சணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் டெஸ்ட் லாங்குவேஜ் செக் பண்ணுறாங்க. 10th 12th மார்க் ஷீட் வச்சு செக் பண்ணுறாங்க. நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் கரெக்டாக பேசுவீங்களா, உங்களுக்கு பேசும் திறன் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் டெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எதனா இருந்தால் அது தகுந்த மாதிரி பார்த்து செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போடுவாங்க. இப்போ காது கேட்கும் திறன், பேசும் திறன், பார்வை திறன் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் பண்ணுறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா 12 மாதம் தான் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் அங்கே இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ப்ளேஸ் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த எந்த பிரான்ச் நீங்கள் அவங்க கொடுப்பாங்களோ அந்த பிரான்ச்சில் நீங்கள் ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா அப்ரெண்டிஸ்ஷிப்பாக தான் எலிஜிபிள் இருக்குது, தவிர எம்ப்ளாயாக இருக்க மாட்டீங்க. நாங்கள் சம்திங் பேங்க்குக்கு போனாலும் சரி அப்ரெண்டிஸ்ஷிப் தான் உங்களுக்கு இது. நாட் ஃபார் எம்ப்ளாயின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து எங்கே பதிவு பண்ணணும்னாக்கா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான சேலரி பார்த்தா வந்து ஸ்டைப்பண்டாக வந்து 15,000 கொடுக்குறாங்க உங்களுக்கு. அந்த 1 yearக்கும் பார்த்தா 15,000 கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வைஸில் வந்து 10,500 ரூபாவும், கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டைப்பண்டாக பார்த்தா 4,500 ரூபாய் உங்களுக்கு டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக இது பண்ணிடுவாங்க, யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுமாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். ஹவர்ஸ் ஆஃப் டைமிங் பார்த்தீங்கன்னா ஆன் ஜாப் ட்ரைனிங் தான் இது உங்களுக்கு. ஸோ அதனால் அப்ரெண்டிஸ் மாதிரி தான் அவங்க கணக்கெடுப்பாங்க. ஓவர் டைம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது தகுந்த இது பண்ணிடுவாங்க. உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஷுவல் வந்து 12 ஆகும். ஸோ லீவ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பேங்க் ஹாலிடேஸ் என்னென்ன லீவ் வருதோ அதெல்லாம் உங்களுக்கும் அக்செப்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணுவாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதாவது நேஷனல் அப்ரெண்டிஸ் ஆஃப் ட்ரைனிங் ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் வெரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் அதாவது உங்களுக்கு பிஎஃப்ஓ, இஎஸ்ஐஓ, போனஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஸ்டைப்பண்ட் கொடுக்குற அந்த 15,000 மட்டும் தான் உங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடினா அது வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடையாது, ஃப்ரீ தான் உங்களுக்கு அது. அது சம்திங் அதர் கேஸ்ட் இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு மட்டும் 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் தான் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கான்செப்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் மெத்தட் இருந்தால நீங்கள் பேங்க் மூலமாக தான் நீங்கள் ஸோ அது அந்த கான்செப்ட் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜெண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வெப்சைட்டை கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் தகுதி இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.